Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவஜனமே, என்கரேஜ் மை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவர்களை மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் தேவ புத்திரன் நம்ம சொல்லிக்கிறோம்ல, ஆனா பரிசுத்த ஆவியானவர்னால, தேவனுடைய ஆவியானவர்னால நீங்க நடத்தப்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க மாம்ச இச்சையின்படி செய்யாம, உங்க சொந்த பந்தங்கள் சொல்றபடி செய்யாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றபடியோ இல்ல உங்க சுய இச்சையின்படி நடந்து கொள்ளாம, பிசாசின் சத்தத்துக்கும் உலகத்தின் சத்தத்துக்கும் அதை கேட்டு செய்யாம, தேவனுடைய ஆவியானவர் படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறச்சே அப்ப எப்படிப்பட்டவரா இருப்பீங்க? தேவனுடைய புத்திரர்களா இருப்போமா. சோ இன்னைக்கு நீங்க ஆவியானோட சத்தத்தை கேக்குறீங்களா? அவரோட மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறச்சே மட்டும்தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவோம். வெறும் ஆவியானோட சத்தத்தை கேட்கறதுனால இல்ல, சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அதன்படி நடந்து கொண்டா மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்களாக நம்ம அழைக்கப்படுவோம். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள வந்து வசித்து ஆண்டவரே, பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை குறித்து, வரப்போற காரியங்களை குறித்து நீர் கண்டித்து உணர்த்தும் போது உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவரே உம்முடைய வழி நடத்துதல ஆலோசனை சொல்லி நீ நடத்தும் போது கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நாங்களும் தேவனுடைய புத்தர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, அதற்கு எங்களை வணைந்து கொள்வீராக, அப்படி எங்களை உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.